வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பிரெட் ஆம்லேட். தம்ப்ளைன் பார்த்துருப்பீங்க. நல்ல சூப்பராக டேஸ்டியாக 2 மினிட்ஸ் போதும், நமக்கு சூப்பராக பண்ணிடலாம். வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். நம்ம பிரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோதுமை பிரெட் தான் யூஸ் பண்ணுவோம். 2 முட்டை, வெங்காயம், மல்லி, தக்காளி, சாட் மசாலா, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான அளவு மொத்தமே. ஒருத்தர் பட்டர் யூஸ் பண்ணலாம், நெய் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நெய்யும் யூஸ் பண்ணலாம், பட்டர் யூஸ் பண்ணலாம். அது ஒன்றும் இது கிடையாது. பட்டர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கணும். 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப ஹெவியாக வேணால் லைட்டாக பண்ணால் போதும். முட்டையை உடச்சி போட்டுன்னு உங்களுக்கு தேவைக்கேற்ற போட்டுடலாம். 2 முட்டை போடலாம், 1 முட்டை போடலாம், 3 முட்டையும் போடலாம். நான் 2 முட்டை போட்டேன். போட்டு நல்லா அதை முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம், தக்காளி போடணும். தக்காளி போட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி, மல்லியும் போட்டுக்கணும். மல்லி போட்டு முடிச்சதுக்கப்புறமா வேறு என்ன வச்சுருக்கீங்க பாருங்கள். மிளகாய்த்தூளும் போட்டுக்கலாம். சில்லி பவுடரும் போட்டு மொத்தத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு மிக்சிங் பண்ணும்போது எல்லாமே சேர்ந்துடும் டோட்டலாக. அதுக்கப்புறமா பேனில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக ஒரு தோசை மாதிரி ஊற்றிங்க. கம்ப்ளீட்டாக இந்த ஊற்றினதை இப்போது டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ப்ரெட்டு, அது எடுத்துங்க. அது எடுத்து லைட்டாக வச்சு ஒரு டிப், இப்படி ஒரு டிப் பண்ணிவிட்டு இதில் வச்சிட்டிங்கன்னா போதும். வச்சுட்டு ஆல்ரெடி இது டோஸ்ட் பண்ணது தான் இந்த ப்ரெட்டு. கொஞ்சம் இந்த பக்கம் ஒரு க்ளோஸிங், அந்த பக்கம் ஒரு க்ளோஸு, 4 பக்கமாக க்ளோஸ் பண்ணணும். சிம்பிள் ஸ்டெப்புங்க. ஈஸி மெத்தடு. ஈஸியாக பண்ணலாம். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணலாம். செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்களுக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு இதுதான் செஞ்சு கொடுப்போம். என் பையனுக்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாப்புல. அவ்வளோதான். சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு டென்ஷனும் இருக்காது. ரொம்ப ஹெவி ஒர்க்கும் இருக்காது. ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. இதுதாங்க. பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தது எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.